ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பயிற்சி பலன் 2024 தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, குரு பயிற்சி பலன் 2024 மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத இப்போ நாம் அதிரடியாக பார்க்கலாம். கடந்த ஒரு வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11வது வீட்டில் லாபகுருவாக சுப பலன்களை கொடுத்த குரு பகவான் தற்போது நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியில் விரய குருவாக பயிற்சியாக இருக்கிறாரு. அதாவது விரய குருவாக பயிற்சியாக இருக்கிறாரு. 2024 குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு விரயங்களையும் அட் த சேம் டைம் செலவுகளையும் ஏற்படுத்த போகிறாரு. இனிமே தான் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக மிதுன ராசிக்காரங்க இருக்க வேண்டும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. 2024 ஆண்டில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியில் ஒன்று தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி. இதுக்கு முன்னாடி குரு பயிற்சியில் ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரையும் குரு பகவான் மேச ராசியில் செவ்வாய் வீட்டில் சஞ்சாரம் செய்துட்டு இருந்தார். மே 1 முதல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சுக்கிரன் ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு பிரவேசிக்க போகிறாரு. 2024 இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போது, என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். எல்லா தாள்களையுமே மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த குரு பயிற்சி விரய குருவாக இருக்கிறதுனால உங்களுக்கு பண விஷயத்தில் மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்கள் பொதுவாக கிடைக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை ஷேர் பண்ணுறேன். முதல்ல பொது பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கடந்த ஒரு வருடமாகவே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்ததுனால நிறைய லாபங்களை பார்த்துட்டே வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த லாபங்கள் எல்லாமே இப்போ விரயமாகிற மாதிரி விரய குருவாக வராரு. ஸோ இந்த மாதிரியான டைம் தான் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும். இப்போ ₹1 செலவு பண்ணுறதா இருந்தால் அந்த ₹1 செலவு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் அது அதிர்ஷ்டத்தை தருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் ஒவ்வொரு செலவுகளையும் செய்யணும். ₹1 செலவுக்கே அப்படின்னா நிறைய முதலீடு பண்ணும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணணும். ஸோ இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். இந்த குரு பயிற்சியில் இப்படி இருக்குது, இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ இதற்கேற்ப நடந்துக்கும் போது பண விஷயத்தில் நிறைய நீங்கள் நஷ்டம் அடையாமல் இருக்கலாம்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே போல் உங்கள் ராசினருக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த அளவுக்கு சிக்கனத்தை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலவிதமான பொருளாதார ரீதியாக இழப்பு ஏற்படாமல் தப்பிச்சு கொள்ளலாம். பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரையும் நம்பக்கூடாது. கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, யாரையும் நம்பக்கூடாது. யாராக இருந்தாலும் பண விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்க வைங்க, அதுதான் இப்போதைக்கு நல்லது. வரவு செலவுகள், கொடுக்கல் வாங்கல், இது எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். கொடுக்கறது வாங்கிறது ஒரு நிமிஷத்தில் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அந்த கொடுக்கல் வாங்கலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாமல் பண்ணுறதுனால அது இந்த குரு பயிற்சியில் நிறைய ரிஸ்கை ஏற்படுத்தும். அதனால் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வரவுக்கு மீறி எந்த ஒரு செலவுகளும் நீங்கள் செய்யக்கூடாது. அதே போல் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி என்பதனால வீண் செலவுகளை குறைத்து கொள்வது மிக மிக நல்லது. ஒரு பக்கம் இந்த குரு பயிற்சியால் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு செலவுகள் அதிகரிக்கும் என்றால் கூட உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருளாதார தேவைகள் பூர்த்தி அடையும். ஸோ பொருளாதார தேவைகள் பூர்த்தி அடையும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தயவு செய்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலவுகள் பண்ணக்கூடாது. இஷ்டத்துக்கு செலவு பண்ணிவிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவு செலவுகளை குறைத்துக்கோங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் இருக்க போதுங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியில் குரு பகவான் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை விட குரு பயிற்சியில் குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் தான் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லப்படுது. அதனால் உங்கள் ராசிக்கு இந்த 2024 குரு பயிற்சியில் குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன்.
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது குரு பார்வையுடைய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்தெந்த ராசியை பார்க்கிறதோ அந்தந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும். மிதுன ராசிக்காரங்களுக்கு குருவோட பார்வை சுகஸ்தானம், வம்பு வழக்கு, கடன் உள்ளிட்டவை குறிக்கக்கூடிய 6ஆம் வீடு மற்றும் அஷ்டமஸ்தானத்தின் மீது விழுகிறது. இந்த பார்வையால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுப செலவுகள் ஏற்படும். அதுக்கப்புறம் நோய் பாதிப்பு மற்றும் தாக்கம்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். எதிரிகள்லாம் உங்ககிட்ட காணாமல் போவாங்க. வழக்குகள் ஏதேனும் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். குரு பகவானுடைய பார்வைகளால் இந்த மாதிரி சாதகமான பலன்கள் கிடைக்கும். குரு பகவானுடைய பார்வை மற்றும் மற்ற கிரகங்கள் சாதகமான சஞ்சாரம் உங்களுக்கு இருக்கிறதுனால ஓரளவு பணவரவை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பெரிதாக பற்றாக்குறை எதுவும் பண ரீதியாக இருக்காது. விரயங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த விரயங்களையே நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிட்டிங்கன்னா ஆடம்பரத்தை தவிர்க்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதனால் விரயங்களை சுப செலவாக மாற்றுங்க. இப்படி நீங்கள் பண்ணது பொருளாதார ரீதியாக நல்லது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த குரு பயிற்சியில் குரு பகவானுடைய பார்வை பலனால் இதெல்லாம் இருக்கும், இதற்கேற்ப நடந்துக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் நடக்க இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுறேன். சாதகமான விஷயங்கள் என்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குங்க. தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொய்வின்றி செல்லும். பெயரும் புகழும் நீங்கள் செல்லக்கூடிய இடம்லாம் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பான காலமாக இந்த குரு பயிற்சி அமையும். வம்பு வழக்குகள் எது இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வீட்டில் உங்கள் ராசிக்கு நிம்மதியான சூழல் இந்த குரு பயிற்சியில் நிலவும். ஸோ இந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரி நிம்மதியான சூழல் நிலவும் போது லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லவ்வை வீட்டில் தெரிவிச்சிருங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த டைம் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ குரு பயிற்சியில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் இதெல்லாம் தாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதையும் இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. செலவுகளை தாங்க ஃபஸ்ட்டே குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்னது போல் இதுலேயும் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் செலவுகளை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்களுடைய ஒற்றுமை குறையலாம். அதனால் மிதுன ராசிக்காரங்க உங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களிடையே நிறைய விட்டு கொடுத்து செல்லணும். அது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் உழைப்புக்கான பலன் உங்களுக்கு வேலையில் உடனடியாக கிடைக்காது. இப்போ கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்காம ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. அதுவும் ஒரு டைம் வரும்போது சரியாகும். அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தூக்கத்தினால் பாதிக்கப்படுறவங்க ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய நிலையில் திரும்ப உண்டாகும். ஸோ தூக்கம் வர்றதை நீங்கள் என்ன நினச்சாலும் அது உங்களுக்கு இப்போ ஃப்ரீயாக இருக்காது. அதுக்கப்புறம் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய முதலீடுகள் செய்கிறத தவிர்த்துக்குங்க. இந்த குரு பயிற்சியில் முதலீடு செய்கிறது அவ்வளவா உங்களுக்கு நல்லதாக படலை. அதனால் முதலீடுகள் செய்கிறத முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க. அது மெயினாக உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கவனமாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா மிதுன ராசிக்கார பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். பெண்கள் இந்த பயிற்சினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசிக்கார பெண்களுக்கு, மிதுன ராசிக்கார இல்லத்தரசிகளுக்கு இந்த 2004 குரு பயிற்சி சில விஷயங்கள் சோதனை காலமாக அமைய போகுது. பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கணும். ஆசைக்கு தேவைக்கு என்று பிரத்தி பார்த்து செலவு செய்ய வேண்டும். பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு அலைச்சல் இருக்கும். கணவரிடம் குடும்பத்திடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஸோ இப்படி மிதுன ராசிக்கார பெண்கள் இந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரி சாதுவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இந்த குரு பயிற்சியில் இந்த ஒரு வருடம் நடந்துக்குங்க. இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப இந்த குரு பயிற்சியில் நடந்துக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
நான் இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.